Hi everyone, welcome to spicetamil. சமோசாவை நினைச்சு இனி பயப்பட வேண்டாம். ரொம்ப நேரம் கிச்சன்ல நிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. கொஞ்ச நேரத்திலேயே சூப்பரா மொறுமொறுப்பான டேஸ்டியான சமோசா செஞ்சிருவீங்க. ஒரே வாட்டி தான் மாவு தைக்க போறோம். நிறைய சமோசா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். ஒரே வாட்டி மாவு தேய்ச்சி 12 சமோசா செய்ய போறோம். கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல? சரி, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு spicetamil. இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் மைதாவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஓமம் 1 பிஞ்ச் லேசாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டைஜஷனுக்கும் நல்லது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய். அவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். நெய் மாவோட நல்லா கலந்துருச்சு. இப்போ இதை இப்படி உருண்டை பிடிச்சோன்னா கெட்டியாக நிற்கணும். உடச்சி விட்டால் உதிர்ந்து போகணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு கையில் இப்படி பிடிக்கும்போது கெட்டியாக வரலன்னா நெய் பத்தலைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு பிசையறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். நான் உங்களுக்கு தண்ணியோட அளவும் சொல்லணுன்றதுக்காக கப்பில் மெஷர் பண்ணி ஊற்றுறேன். ஒரு கப் மாவு எடுத்ததில் 1/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் டக்குன்னு 1/4 கப் சேர்த்துறாதீங்க. எதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைறது நல்லது. இப்போ இது டைட்டாக பிசைஞ்சாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக பிசையணும்னு அவசியம் இல்லை. இது மூடி போட்டுடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும்போது நம்ம பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணோன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சுருந்தோன்னா நமக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கையாலேயே மசிச்சுக்கிறேன். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி மசிக்க தேவையில்லை. நம்ம கையாலேயே நார்மலாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசிச்சா போதும். இப்போ இதில் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இப்போ இந்த வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் பொடியாக நறுக்குனா தான் நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி முடியலைன்னா கிரேட்டரில் துருவி கூட சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்குக்கு பாதி வெங்காயம் போதும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணிடலாம். இந்த பச்சை மிளகாய் சிகப்பாயிருச்சு. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதுவே கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதோட சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இதை கையாலேயே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த ஸ்டஃபிங் மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் மாவு ஊறினா கூட போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்லை. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த சமோசா செய்யறதுக்கு பூரி கட்டை பத்தாது. நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் தேய்க்கிறேன். முதல்ல நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மாவு லேசாக தான் கலந்து விட்டோம். இப்போ ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து 4-5 வாட்டி பிசைஞ்சு விட்டுக்கலாம், மாவு கொஞ்சம் ஸ்மூத்தாக வர்றதுக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த மாவை நம்ம பெருசாக ரோல் பண்ணிட வேண்டியது தான். மாவில் நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறதுனால தேய்க்கும் போது ஒட்டாமல் அழகாக வந்துடும். இதுக்கு டஸ்டிங்க்கு மாவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம கோடு போட்டுடலாம். நான் 12 பீசஸ் வர்ற மாதிரி கோடு போட்டிருக்கேன். நான் ஃப்ரை பண்ண போகிற கடாய்க்கு இந்த சைஸ் சமோசாஸ் இருந்தால் சரியாக வரும். நீங்கள் 12 பீசஸ் போடாமல் 8 பீசஸ் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக ரோல்ஸ் மாதிரி வந்துடும். அதுக்கு நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு சின்ன கப்பில் நம்ம ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம்.
நம்ம ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி சின்னதாக சிலிண்டர் ஷேப்பில் உருண்டை பிடிச்சு இந்த ஓரங்களில் அப்படியே அடுக்கிட்டு வந்துடலாம். கையில் ஈவனாக உருண்டை பிடிச்சி வைக்க முடியும்னா வைங்க, இல்லை ஸ்பூனில் எடுத்து ரோல் பண்ணி வச்சிங்கன்னா ஒரே அளவில் வரும். இப்போ இந்த ஸ்லரியை இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணணும். எல்லாமே மடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு சமோசாவா எடுத்து இந்த ஸ்லரியில நம்ம 2 பக்கமும் டிப் பண்ணி எண்ணெயில பொரிச்சிட வேண்டியதுதான். ஸ்லரியில சமோசா டிப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டிப் பண்ணிட்டு அப்படியே அந்த தண்ணியோட எண்ணெயில போட்டீங்கன்னா ரொம்ப சடசடான சவுண்ட் வரும். கொஞ்சம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் எண்ணெயில பொரிங்க. நம்ம ஸ்லரியில் இந்த மாதிரி டிப் பண்ணி பொரிக்கிறதுனால சைட்ஸ் ரெண்டுமே நல்லா நமக்கு சீல் ஆயிரும். இதே மாதிரி எல்லா சமோசாஸும் பொரிச்சு எடுத்துடலாம். நான் 6 சமோசாவா 2 வாட்டி பொரிச்சு எடுத்தேன். இது எப்படி இருக்குன்னு உடைச்சு காட்டுறேன். வெளியில நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுப்பா சூப்பரா இருக்கு. இது மீடியம் லோ ஃப்ளேம்ல நீங்க பொரிச்சிருங்க. நான் அவசரத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டேன், அதனால எனக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்திருக்கு. நீங்கள் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா பபிள்ஸ் வராமல் நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும் சமோசா. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதில் நம்ம 3 சமோசா சாப்பிட்டாதான் ஒரு ட்ரையாங்கிள் சமோசா சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஆனால் பரவாயில்ல, ஒரு ட்ரையாங்கிள் சமோசா செய்கிற நேரத்துக்கு நம்ம 12 ரோல் அப் சமோசா செஞ்சிடலாம். கிச்சனுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலேயே பிளேட் நிறைய சமோசா செஞ்சிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க ஸ்பைஸ் தமிழுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.